ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சுக்கலாம் சொல்லலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி 90 வரும்னு சொல்லியிருந்தேன். நேற்று 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிசி 90 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 60. நம்ம எப்போல்லாம் 9 வச்சு கொடுக்குறோமோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வச்சு அடிச்சு முடிச்சிடறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 936 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 939 6 வரும் நேரத்தில் 9 வச்சு அடிச்சிருந்தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி 90 நல்லா இருந்தது. 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 60 சொல்லி அடிச்சிட்டான். பார்த்துக்கோங்க. 9 வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 வச்சு தான் அடிக்கிறான். இல்லை 6 வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 வச்சு அடிக்கிறான். ஓகே, அப்புறம் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86 867 ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அந்த 867 வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும் தான் எடுத்தான். சி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறோன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து அடிச்சுட்டு வருவான். நம்ம 329 சொல்லி ஃபாலோ பண்ணோம். ஏபி 32 அடித்தான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிசி 29 சொல்லி அடிச்சிட்டான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 736 சொல்லி ஒரு நம்பர் எடுத்தோம். அதில் ஏபி எடுத்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 76 அடித்தான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா 867 இப்போ ஏபி எடுத்துட்டான். ஒரு வேளை ஏசியோ ஏசி 87 இல்லை பிசி வந்து பார்த்தீங்கன்னா 67 அடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் மட்டும் அந்த 2 நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏசி 87 இல்லை பிசி 67 சொல்லிட்டு அது இன்றைக்கி கூட வரலாம். அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் தான் இது. திருப்பி வந்து வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே நமக்கு சி போர்டு லாஸ்ட்டாக சி போர்டு 7 வச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 17 ஓகேவா. ஏசி 17 அந்த 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 ஓகேவா. ஏசி எடுத்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 அடிச்சிட்டான் ஓகேவா. ஏசி 17 அந்த 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62 அது ஏபியில் வந்து முடிச்சிட்டான். இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. ஏசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 97 அந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 42 அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 42 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. ஏசி எடுத்து பிசியில் அடிக்கிறான் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 அடிக்கும்போது காமனான விஷயம் ஓகேவா. இதுதான் இப்போ நமக்கு இந்த சி போர்டு 7 வச்சு காமனாக அடிக்கும்போது முடிச்சிட்டான். ஏபியில் அடித்து முடிச்சிட்டான். இப்போ நமக்கு ஏ போர்டு 7 காமனாக வச்சுட்டு என்ன அடிக்கிறான் மட்டும் பாருங்கள். லாஸ்ட்டாக அடித்த ஏ போர்டு மட்டும் 7 பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 75 ஓகேவா. ஏசி 75 அந்த 75க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிசி வந்து 20 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டாக அடித்த சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 17 அதுக்கு ஃபுல் பவர் வந்து 62 ஏசி எடுத்து ஏபியில் முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்த சி போர்டு 7க்கு பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 97 அந்த 97க்கு ஃபுல் பவர் வந்து 42 ஏசி எடுத்து ஏபியில் வந்து முடிச்சிட்டான். இப்போ நீ சி போர்டு 7 காமனாக வச்சு முடிச்சிட்டான். இப்போ நமக்கு ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 75 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 அதாவது பிசியில் வந்து 20 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து ஏ போர்டு 7 பார்த்தா நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76 அப்போ அந்த 76க்கு ஃபுல் பவர் வந்து 21 அப்போ பிசி 21 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பிசி 21 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 21 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 021 ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 வச்சு மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஏ போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 0-9 அடிச்சிட்டான். 0-7 அடிச்சிட்டான். 0-8 அடிச்சிருப்பான். 0-7 0-8 0-9 இங்கே நமக்கு 0-4 0-3 இப்போ நமக்கு இந்த மாதம் ஒரு 0-1 கேப்பில் ஒரு 0-2 ஒன்று குறையுது ஓகேவா. ஏபி 0-2 குறையுது. அந்த 0-2 வச்சு பார்த்தீங்கன்னா 0-21 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு 120 இங்கே ஒரு 0-12 ரெண்டுத்தையும் பாக்ஸ் போடுறதும் வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நமக்கு 0-21 சொல்லி ஒரு நம்பர் ஓகேவா. 0-21 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசி 21 வர மாதிரி இருந்தால் 0-21 ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் தான் சொல்லியிருக்கேன். 2 ஆப்ஷன் வரணும். என்னென்னா இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்படி மட்டும் பார்த்துட்டே வாங்க. இங்கே பி போர்டு பாருங்கள் 5 பி போர்டு 5 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணி பி போர்டு வந்து 0 சொல்லி அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு 3 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 3 அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு பி போர்டு 2 அது ஸ்ட்ரைட்டாக பி போர்டு 2 அடிச்சிருப்பான். அடுத்து பி போர்டு 3 அதை வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 3 அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்து 9 அதுக்கு வந்து பவர் பண்ணி 4 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு பி போர்டு வந்து 2 ஒன்று நமக்கு இன்றைக்கி பி போர்டு 2 வந்தால் நமக்கு பிசி 21 வரணும். அப்படி இல்லைனா 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 7 வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 75 ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. பிசி 75 என்ன ரீசன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 74 அடிச்சிட்டான். ஏசி 76 அடிச்சிட்டான். அப்போ 74க்கும் 76க்கும் கேப்பில் ஒரு 75 குறையும். அந்த 75 நமக்கு இன்றைக்கி